ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். மோடியினுடைய ஸ்கீம் 38,500 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்திருக்குதுங்க. மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபா இருக்கணும். அதனால் உங்களுக்கு கேன்சல் ஆகுதுங்க. QR நம்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தது ஒரு 2 டைம் பண்ணார். 3வது டைம் செக் பண்ணும்போது கோவை புளியகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் சார்லஸ் பீட்டர். இவரது மகன் கோவையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியன்று சார்லஸ் பீட்டரின் செல்போன் எண்ணுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறை என்ற சுய விவரத்தில் இருந்து வீடியோ அழைப்பு வந்துள்ளது. அந்த அழைப்பை சார்லஸ் பீட்டர் ஏற்று பேசியுள்ளார். எதிர்முனையில் பேசிய நபர் தனது முகத்தை காட்டாமல் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் உங்களது மகனுக்கு 38,500 ரூபாய் பள்ளிக்கல்வி உதவித்தொகை வந்திருப்பதாக கூறியுள்ளார். மேலும் அதனை அனுப்புவதற்கு ஜிபே QR கோடை காண்பிக்குமாறும் அதன் பின்னர் வரும் OTPயை தெரிவிக்குமாறும் கேட்டுள்ளார். இதை நம்பிய சார்லஸ் பீட்டர் சரி என ஒப்புக்கொண்டார். ஆனால் சார்லஸ் பீட்டருக்கு அதனை எவ்வாறு செய்வது என சரியாக தெரியாததால் அருகில் இருந்த அவரது மாமனாரிடம் கேட்டறிந்து QR கோடை காண்பித்துள்ளார். ஆனால் அவரது வங்கிக் கணக்கில் பணம் குறைவாக இருந்ததால் இந்த வங்கிக் கணக்கிற்கு பணம் அனுப்ப முடியாது, குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இருப்பு உள்ள வங்கிக் கணக்கிற்கு மட்டுமே பணம் அனுப்ப முடியும் என வீடியோ அழைப்பில் பேசிய நபர் கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாமாவின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்புமாறு கூறி அவரது ஜிபே QR கோடை காண்பித்துள்ளார். பிறகு அவருக்கு 2 முதல் 3 முறை OTP வந்துள்ளது. அதனையும் அந்த வீடியோ அழைப்பில் இருந்த நபரிடம் கூறியுள்ளார். அப்போது பணம் இவர்களுக்கு வருவதற்கு மாறாக இவரது வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 53,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்தவர்கள் உடனடியாக வீடியோ அழைப்பில் இருந்த நபரிடம் பணம் எங்களது வங்கிக் கணக்கில் இருந்து எடுக்கப்பட்டுவிட்டது என அதிர்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். அப்போது அந்த நபர் முறையான விளக்கம் அளிக்காமல் திடீரென வீடியோ அழைப்பை துண்டித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த சார்லஸ் பீட்டர் மற்றும் அவரது மாமா உடனடியாக அருகிலுள்ள ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளனர். புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். வீடியோ அழைப்பின் மூலம் மத்திய அரசின் பள்ளிக்கல்வி உதவித்தொகை வழங்குவதாக கூறி பணத்தை மோசடி செய்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் சார்லஸ் பீட்டருங்க. நேற்று எனக்கு ஒரு 2:30 மணி அளவில் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து, அதாவது ஃபோன்னா சாதாரண ஃபோனில் வீடியோ கால் வந்தோடனே உங்களுக்கு மத்திய அரசாங்கம் மோடியினுடைய ஸ்கீமிலிருந்து உங்கள் பையனுக்கு, அதாவது CSI ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு என் பையனுடைய பேர் இக்னேசியஸ் ஆண்ட்ரூ, அந்த பேரை சொல்லி மோடியினுடைய ஸ்கீம்லேருந்து 38,500 ரூபா ஸ்காலர்ஷிப் வந்திருக்குதுங்க சொன்னாங்க. உங்களுடைய ஃபோன் வீடியோ காலில் அந்த QR நம்பரை காட்டுங்க. நான் QR நம்பர் காட்டும்போது அதில் என்னுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு கம்மியாக இருந்தங்காட்டியும் உங்களுக்கு இப்போதைக்கு மினிமம் பேலன்ஸ் 10,000 ரூபா இருக்கணும். அதனால் உங்களுக்கு கேன்சல் ஆகுதுங்க. நீங்கள் பக்கத்தில் யாராவது ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொன்னீங்கன்னா அவங்க இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் நாங்கள். அப்போது அந்த சமயம் மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கிறார், என்னுடைய தாய் மாமா. அவருடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து ஒரு அக்கௌண்ட் நம்பர் சொன்னார். அதை பற்றியும் பேலன்ஸ் கம்மி. அப்புறம் இன்னொரு அமௌண்ட்டு சொன்னாங்காட்டியுமே அதில் QRயில் அவங்களுடைய பொண்ணுக்கு மேரேஜுக்கு ஒரு 3 லட்சம் ரூபா வச்சுருந்தார். அந்த இதையை காட்டினோன்னே QR நம்பர் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தது ஒரு 2 டைம் பண்ணார். 3வது டைம் செக் பண்ணும்போது 53,000 ரூபா போயிடுச்சு. ஃபஸ்ட்டு 38,000, அப்புறம் ஒரு 15,000 பார்த்தோன்னே அவர் ஸ்டன் ஆகிட்டார். அப்புறம் நேராக புளியகுளம் ராமநாதபுரம் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே பண்ணக்கூடாது, நேராக கமிஷனர் ஆஃபீஸில் சைபர் கிரைம் இருக்குது, அங்கே போங்கன்னாங்க. அங்கே போனோன்னே கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே எங்களுக்கு நான் CSR காப்பி கேட்டேன். CSRயில் உங்களுக்கு மெசேஜ் வரும்ன்ட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 11 மணிக்கு வர சொல்லி வைக்கிறாங்க. அவங்க என்னென்ன சொல்லினா எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை முறை அவங்க எடுத்தாங்க? ஒரு முறை போட்டோன்னே ஃபெயிலியர் ஆச்சு. 2 முறை 3 முறை போட்டாங்க. 3 முறை போட்டோன்னே கிட்டத்தட்ட அந்த 2.5 லட்சம் ரூபாயும் எடுத்துருப்பாங்க. இவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டோன்னே செக் பண்ணோன்னே 50,000 ரூபா போனோடனே பேலன்ஸ்லேருந்து எடுத்தோடனே அப்புறம் இவர் சுதாரிச்சிட்டார்.
அவங்க வீடியோ கால்லேயே தான் இருந்தாங்க. அப்புறம் நேரம் நாங்கள் இப்போ பேசுகிறது பிடிக்கிறது உங்களுக்கு 10 நிமிஷத்தில் வந்துடும் இப்போ வரைக்கும் வரல. ஆனால் ஆக்சுவலாக விட்டுருந்தா 3 லட்சம் ரூபாய் போயிருக்கும். வீடியோ கால் அவங்க ஃபேஸ் கார்டில் ஃபேஸ் கார்டில் பியூர் நல்ல தமிழில் பேசுகிறாங்க, அருமையாக பேசுகிறாங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு லீவுங்க, கவர்மெண்ட் லீவு, எங்களுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்கிறாங்க. அதனால் யாருக்கு விடுபட்டுருக்குதோ அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதனால் உங்கள் பையனுக்கு டக்குன்னு சொல்லுங்கள், உங்கள் பையனுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்குதான்னு கேட்டாங்க. என் பையனுக்கு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, ஆனால் நான் அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க்கு அவன் ஊருக்கு போனங்காட்டி எனக்கு சரியாக பீரோலாம் லாக் ஆனங்காட்டி எனக்கு எடுக்க தெரியல. அதனால் நீங்கள் என் நம்பருக்கே போடுங்கண்ணே, என் நம்பருக்கு போடுங்கன்னா என்னோட இதில் நெல் பேலன்ஸ் இல்லை. சரி மாமா வந்துருக்காரு, சரி மாமாவனாவது ஏதோ போடுவார்னு பார்த்து மாமா கொடுத்தேன். எனக்கு வந்து விட்டு கட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் திணறினேன், எனக்கு சரியாக ஆப்ஷன் பண்ண தெரியல. திணறில் இருங்க ஒரு 2 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்ட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். என்ன எனக்கு என்ன இதுன்னு தெரியும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.